ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்மைட் ஜோன். இன்றைக்கி நம்ம பாப்பா ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். எஸ்டர்டே பாப்பா வந்து நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் சர்க்கஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. நானும் நினச்சேன் சரி வெளிலேருந்து வந்து சர்க்கஸ் பண்ணி பசங்களுக்கு காமிக்க போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்களுக்கு மெயில் வந்தது. நாளைக்கு காலையில் குழந்தைங்கள ஒரு 7 o'clock ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆஃப்டர்நூன் மெயில் வருது. ஈவினிங் வந்து உங்களுக்கு 5 o'clock சர்க்கஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம குழந்தைங்களையே வச்சு தான் சர்க்கஸ் பண்ண போகிறாங்களாம். ஐயோ, என் குழந்தை ப்ராக்டிஸே எடுக்கலையே, என்ன பண்ண போகிறான்னு தெரில, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஷோக்கு டிக்கெட் வேறு கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 7 euroன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ரெடி ஆகி கிளம்பிட்டோம். இதுதான் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். இந்த ஊரில் வந்து பப்ளிக் ஸ்கூலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பப்ளிக் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் எந்த வித்தியாசமும் இருக்காது, எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். வெறும் லாங்குவேஜ் மட்டும்தான் வேரி ஆகும். அதோ போட்டிருக்காங்க சர்க்கஸ் கூடாரம் கூட நல்லா பெருசாக அதே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, போய் உள்ளே தான் பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஆஹா, இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது. எனக்கே ஒரே ஆர்வமாக இருக்குது, உள்ளே என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு. உள்ளே வந்து பார்த்தா நம்ம சர்க்கஸ்க்கு நம்ம போகும்போது ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. இந்த கலர் பால் விற்கிறது இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ளே வந்து பார்த்தா ஒரே ரஷ்ஷு, செம்ம க்ரௌடாக இருந்தது. எல்லா பேரண்ட்டும் மிஸ் பண்ணாமல் வந்துட்டாங்க போல இருக்குது. சரி வாங்க நாமளும் உட்காந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு குழந்தைங்க வாசிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு ஆக்ஷன் தான் பண்ணுதுங்க. பின்னாடி தான் சாங் போகுது. ஓஹோ, இப்படி தான் போதா? நிறைய ஜோக்கிங் காமெடி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல இருக்குது. சத்தியமாக எங்களுக்கு ஒன்றும் புரியல, லாங்குவேஜ் தெரியாதுல்ல. நாங்களும் உட்காந்து வெறும் கை தட்டிகிட்டு இருந்தோம். அதோ வந்தாச்சு, எங்கள் பாப்பாவோட ஷோ வந்தாச்சு. இதில் இதோ ஓடுறாங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு நாமளும் பார்க்கலாம். நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன், என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு.